பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அது 1501 இந்த பிரான்ஸ் மன்னர் 12ஆம் லூயி யூதர்கள் அனைவரும் தங்கள் மதத்தை விட்டுவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அவர் 3 மாத கால கெடு கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் ஜாக்ஸ் டாக்டர் தன் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அவரின் தெற்கு பிரான்சில் செயின்ட் ரெமி என்னும் இடத்தில் வசித்தார். ஜாக்ஸ் ரெய்னியர் திருமணம் அங்கே தான் நடக்குது. ஜாக்ஸோ ரெய்னியர் அவங்க அம்மா அவங்க திருமணம் அவங்க அப்பா யாரு திஸ்கைனும் நம்மால் யாருங்க நம்மால் யாரு தீர்க்கதரிசி யாருங்க நஸ்டாமஸ். அப்போ அவங்க அப்பா ஜாக்ஸ் அப்புறம் ஜாக்ஸ் ரெய்னியர் திருமணம் அங்கே தான் நடக்குது. ரெய்னியர் அவங்க அம்மா அங்கே தான் நடக்குது. ஸோ இது எப்படின்னாக்கா 1501 பிரான்ஸில் 12ஆம் லூயி அப்போ ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற காலத்தில் யூத மதத்தில் இருக்கிறவங்களாம் மதம் மாறணும். அதுக்கு ஒரு 3 மாதம் தான் அதை கெடு கொடுக்குறாரு. அதுக்குள்ளே மாறணும்னு சொல்கிறாரு. அப்போ யார் டாக்டர் ஜீன் வீட்டில் தான் இவங்க இருக்காங்க. ஜீன் வீட்டில் தான் அவருக்கு கல்யாணம் நடக்குது. அப்போது அந்த தம்பதியின் முதல் குழந்தை யார் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு முதல் குழந்தைய மைக்கேல் மைக்கேல் அவனுக்கு மைக்கேல் அவனுக்கு ஃபெராண்ட் என்று பெயர். அப்புறம் ஹெக்டார் அப்படி ஒரு பையன். ஆண்டனி என்ற சகோதரர்கள் 3. ஆனால் அவர்கள் யாரும் மைக்கேலை போல் பிரபலமாகவில்லை. யார் மைக்கேல்? யார்? அவர் தான் நம்ம தலைவர். யார்? தீர்க்கதரிசி. அதான் அவர் தான் நம்ம நாஸ்டாமஸ். சரிங்களா? ஸோ அந்த மைக்கேல் தான் நாஸ்டர்டாமஸ் ஆனார். அந்த மைக்கேல் தான் யாரானார்? நாஸ்டர்டாமஸ் ஆனார். இவர் 14 டிசம்பர் 1503 பிறந்தார். 1503 பிறந்தார். டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதம் பயங்கரங்க. ஸோ இந்த ஜூலியன் கேலண்டர் படி 14ஆம் தேதி என்றால் கிரிகோரியன் கேலண்டர் படி 23ஆம் தேதி ஆகும். நாஸ்டாமஸ் என்பது லத்தீனில் நாஸ்டாமஸ் ஆனது. பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நாஸ்டாமஸ் அப்படின்றது லத்தீனில் எப்படி ஆகுது? நாஸ்டர்டாமஸ் அப்படி ஆகுது. ஸோ இது அவருடைய விஷயம். அப்புறம் கல்விலாம் பார்த்தா ஏகச்சக்கம் இருக்குது. எல்லாம் உள்ள அப்படியே போகணும்னு வச்சுக்கோங்களேன். கல்வி பயிலுதல், அப்புறம் மருத்துவம் பயிலுதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரசவாதம், அது இது ஆராய்ச்சின்னு மனுஷன் பயங்கரம். அதே மாதிரி பயணம் மேற்கொள்ள கண்ணா முன்னான்னு எங்கெங்கயோ வராரு. அதே மாதிரி வாழ்க்கையில் வெறுமை, ரொம்ப வெறுமை அடையிறாரு. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிளேக் நோயில் அவர் ஒரு டாக்டராக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிளேக் நோய்க்கு மருந்தெல்லாம் கண்டுபிடித்து வரவர். எவ்வளோ பிளேக் நோயாளிகளை குணப்படுத்தி வரவர். ஆனால் தன் குடும்பத்தை குணப்படுத்த முடியாமல் போனவர். தன் மனைவியும் தன் குழந்தைகளும்